தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்தாலும் தமிழை விட்டு வெளியே வராமல் தமிழை காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேருக்கு இன்னும் கூட எப்படி அறிமுகப்படுத்தணும்னே சரியா வராது. ஒன்று அவங்கள பற்றி தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லுவாங்க போல. உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஒன்றும் இல்லை, அவர் பேரை சொல்லணும், என் பேரை சொல்லணும். என்னை சொல்லும் பொழுது இவர் பட்டிமன்றம் பேசுவார்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூட்டி போய் அவன் ஃப்ரெண்டு முன்னால் நிறுத்தி, இவர் பார்த்தியா சாரு யாருன்னு தெரியுதான்னா. அவன் என்னை உத்து பார்த்துட்டு தெரியலன்ட்டான். எனக்கு அவமானமாக போயிடுச்சு. என்னடா என்ன தெரியலன்னு சொல்கிறான்னு. ஆனால் அதே சமயத்தில் ஒன்று, நம்ம மனசு உள்ள நினச்சிருக்கோம் நம்மளுக்கு எல்லாரையும் தெரியுது நம்மளன்னு. அந்த ஆணவம் அன்னியோட போயிடுச்சு. தெரியலன்னா இவன் அப்போவாது இவர் மோகன சுந்தரம் பட்டிமன்றம் பேசுவார்னு சொல்லி தொலைச்சிருக்கலாம். அதையும் சொல்லலை. நல்லா உத்து பாரு அப்படின்னா. அவன் இந்த திருவிளையாடல் சினிமாவில் நக்கீரா உத்து பாடுற மாதிரி என்னை நல்லா உத்து பார்த்தான் சார். உத்து பார்த்துட்டு சொன்னான் தெரியலன்ட்டான். அப்பவும் இவன் சும்மா இருக்க மாட்டான். நல்லா பாடுறா, டிவியில் வருவார் அப்படின்னா. அதாவது சஸ்பென்ஸு காத்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாராம். அவன் திருப்பி என்னை நல்லா உத்து பார்த்துட்டு யோசிக்கிறான் சார், இந்த ஆள் டிவியில் எப்போ வருவார் அப்படின்னு. ஏன்னா அவன் டிவியில் தான் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. காலையில் குங்குமம் போட்டு வச்சுன்னுக்கிறாரு, காலையில் ஜோசியம் சொல்கிறவனா, இல்லை வந்து டிவியில் நியூஸ் வாசிக்கிறவனா, இல்லை டிவியில் வந்து இந்த பாட்டில் டெடிகேட் பண்ணுறேன்னு வாங்களே அவனா, இல்லை நைட்டில் வந்து இந்த மருந்து விற்பானுங்களே அவனா, யார் இதுன்னு அவன் யோசிச்சுன்னே இருக்கான் சார். கடைசியில் இவனே சொன்னான், டே டிவியில் வருவாரா பட்டிமன்றத்தில். அவன் சொன்னான் பாருங்க, மூஞ்சி சின்னதாக்கின்னு, சி பட்டிமன்றமா அதெல்லாம் நான் பார்க்கறதில்ல அப்படின்னா. ஏதோ பட்டிமன்றத்தில் நாங்கள் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற மாதிரியும் அவர் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி. அதாவது அறிமுகப்படுத்துறதுன்றதே ஒரு தனி பாணி, அதுக்குன்னு தனியாக ஒரு இது உண்டு. எது தேவையோ அதை மட்டும். அது ராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணாருன்னு அவருக்கு என்னுடைய நன்றி. நம்முடைய ஹரிசார் என்னை கூப்பிட்டு இப்போ சொன்னார் டேட்டு சீக்கிரம் வந்ததுன்னு. அவருடைய அந்த அழைப்பும் கிடுகிடுன்னு சார் 28 அப்புறம் 22 சார் 22 முடிச்சிடலாம் சார். அதாவது எதை செய்தாலும் அதை விரைவாக செய்து வெற்றி அடைவது என்பது அவருடைய தனிப்பட்ட அவருடைய திறன் என்று நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் இப்போ சார் கூட சொன்னார், சார் இப்போ உங்களுக்கு அங்கே இந்தியாவில் டைம் என்னன்னாரு. நான் சொன்னேன் 5:30. நான் 4:30 எழுந்துட்டேன். அது ஒன்றும் பெருசு இல்லைங்க. எங்களுக்கு இந்த கொரோனா டைமில் சாதாரணமாக நிறைய கூட்டம் வரும். இப்போ கொரோனா டைமில் ஜூம் மட்டும்தான், சரிங்களா? அதனால மிட் நைட்டு 12ன்னா கூட குளிச்சுட்டு ரெடியாக பேசுதுன்றது விஞ்ஞானம் நமக்கு கொடுத்த மிக ஒரு பெரிய கொடை. ஆனால் அதே நேரத்தில் பேச்சாளருக்கு ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா ஒரு பேச்சாளர்ன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க நிறைய பேர் இருந்துட்டு நம்ம பேச பேச அவங்க கைத்தட்டுறதும் அவங்க சிரிப்பை நம்ம காதில் விழுந்தாதான் நமக்கு ஒரு உற்சாகம். இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கில் அது கிடையாது. ஏன்னா செவரு பார்த்து பேசின்னு இருக்கேன். ஏதோ நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் நான் பேசினேன், ஜூமில் பேசினே இருக்கேன். திடீர்னு குரல் கேட்குதானே சந்தேகமாக வந்துச்சு. கேட்குதா சார்னு அவருக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, கேட்கலன்னா கூட பரவாயில்ல பேசி முடிச்சிருங்க சார் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு 1 hour முடிஞ்சதுன்னா நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அவரு நினச்சிட்டு இருக்காரு. இது இந்த கொரோனா காலத்துடைய குழப்பம். நாங்கள் நேரில் பேசும்பொழுது கூடங்க இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்க்க 1000 பேர் இருப்பான். ஆனால் எல்லாரும் நம்ம கூட நம்ம பேச்சை கண்டினியூ பண்ணி கேட்குறாங்கலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் சண்டை போட்டு ஆடிட்டோரியத்துக்கு வந்து உட்காந்துருவான். அந்த 2 hour என்ன பண்ணலாம், போய் ஒய்ஃப் கிட்ட சமாதானம் ஆயிடலாமா, இல்லை பண்டிகை வரையும் கோவத்தை கண்டினியூ பண்ணிட்டா செலவு கம்மி ஆகிடுமே அப்படிலாம் யோசிச்சு உட்காந்துப்பான். நம்ம நடுவில் பேசின்னு இருக்கோம், அவ்வளோதான், வேற எதுவும் ஒன்றும் இல்லை. சார் ஒரு கோவில்லைங்க திருவாசகம் பேச சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. 7 நாள் டெய்லி 1 hour. நானும் சரின்னு ஓடி போய் நல்ல நல்ல தெளிவாக திருவாசகத்தையே கொஞ்சம் நகைச்சுவை சார்ந்து அற்புதமாக சொல்லணும்னு படிச்சுலாம் போனேன். முதல் நாள் திருவாசகம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த அந்த கூட்டத்தில் முதல் வரிசையில் ஒரு பாட்டி, அதுக்கு இருக்கும் ஒரு 65 வயசு இருக்கும். அந்த அம்மா உட்கார்ந்தது. நான் திருவாசகம் பேச ஆரம்பித்த உடனேங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அழுவுதுங்க. சாதாரணமாக என் பேச்சு கேட்டால் சிரிப்பாங்க, அந்த பேச்சு கேட்குறேன் அழுவுது. எனக்கு என்னன்னா, நம்ம என்ன அவ்வளவு பக்தியாவா பேசிட்டோம், இந்த அம்மா அழுவுதேன்னு. ஏன்னா திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கும் உருகார், இந்த அம்மா ஓவரா உருகுதேன்னு. என்ன பண்ணும்,
தொடர்ந்து வருங்க. கரெக்டா ஆரம்பிக்கும் போது முதல் வரிசையில உட்காரும். நான் ஆரம்பிப்பேன் திருவாசகம், அழ ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு முடியறதுக்கு முன்னால எழுந்து போயிடும். எனக்கா ரொம்ப டென்ஷனு. கடைசி நாள் விடல நானு. என்ன பண்ண, அது வந்து உட்கார்ந்த உடனே மேடையில இருந்து கிடுகிடு இறங்கி கீழே வந்து, பாட்டி வணக்கம், நீங்க டெய்லி வரீங்க, டெய்லி தவறாம வரீங்க, முதல் வரிசையில வேற உட்காருறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா என்ன ஒண்ணுங்க, நீங்க நான் பேச ஆரம்பிச்ச உடனே அழுவுறீங்களே ஏன்? திருவாசகம்னா ரொம்ப பிடிக்குமான்னு. அது இல்லப்பா, என் ஆடு செத்து போச்சு அப்படின்ச்சு. எனக்கா, நான் பேசுறது திருவாசகம், அந்த அம்மா சொல்லுது ஆடு செத்து போச்சுன்னு. நான் சொன்னேன், ஆடு செத்ததுக்கு எது இங்க வந்து அழுகுறமா அப்படின்னா, இல்ல இல்லப்பா, நீ திருவாசகம் சொல்லும் போது பாட்டு பாடுறிய, பாட்டை சொல்லும் போது உன் தாடை இப்படி அப்படியே அசையும் போது எனக்கு செத்து போன என் ஆடு ஞாபகம் வந்தது, அப்பதான் அதுக்குதான் அழுதேன்னு. அதாவது திருவாசகத்தை நான் எந்த நிலையில சொல்றேன், என் தாடையை பார்த்து அதை ஆடுன்னு நினைச்சா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஐயா சொன்னாங்க, இந்த கொரோனா காலத்தில் நம்மளை முடக்கி போட்டு இருக்கிறதுன்னு. உண்மையிலேயே ரொம்ப முடக்கி போட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கும் சரி, எந்த காலத்துலயும் சரி, எனக்கு கொரோனானால என்னன்னு தெரியாமயே இன்னும் 2 வருஷம் முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டுங்க ரொம்ப படிச்சவன். திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் முன்னால போன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னா. என்னடான்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, கொரோனாவுடைய சிம்டம்ஸ் எல்லாமே லைனா சொல்றான். உடம்பு வலிக்குதுடா, ஃபீவரா, ஹை ஃபீவரா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா, என்ன பண்றது? நான் சொன்னேன், டேய் கொரோனா சிம்டம்ஸ் மாதிரி இருக்கு, நீ எதுக்கும் போய் டெஸ்ட் பண்ணிக்கோன்னு. சார் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், இல்லடா டெஸ்ட் பண்ணி பார்த்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்னடா பண்றதுன்னா. என்ன பண்றது? ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். நான் சொன்னேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். ட்ரீட்மெண்ட்டுக்கா? அதுக்கு தான் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலையாமே. அதையும் அவன் எனக்கே சொல்றான். நான் சொன்னேன், மருந்து கண்டுபிடிக்காமல இவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு. இல்லடா, ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா. திருப்பியும் பார்த்தேன், சரி உனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தா ஜாகிரதையா இரு, ட்ரீட்மெண்ட் நீ கொரோனா டெஸ்ட் போவாதேன்னு. இல்லடா, போவாம ஒருவேளை பாசிட்டிவா இருந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா. சார் ஒரு மனுஷனுக்கு என்னதான் சார் சொல்றது? அப்புறம் சொன்னேன், நீ கவலைப்படாத, டெய்லி பேப்பர்ல வந்து கொரோனாவால் எத்தனை பேர் பலியானார்கள்னு எண்ணிக்கைன்னு ஒண்ணு போடுறான், அதுல உன் பேரை சேர்த்துருவாங்க, விட்டுரு அப்படின்னு. அதாவது ஒண்ணும் பண்ண முடியலங்க. அவனுக்கு 1008 சந்தேகம் இருக்குது, அப்படியே சுத்தின்னு இருக்கானுங்க. சார் வாழ்க்கையில வந்து நம்ம நம்ம சார் வந்து ஹரி சார் வந்து என்ன கேட்கும் போது சொன்னார், சார் என்ன தலைப்புல நீங்க பேசுறீங்க அப்படின்னாரு. சாதாரணமா எல்லா இடத்துலயும் என்ன பேச கூப்பிடுவாங்க. சார் என்ன பேசுதுன்னா, பேசுங்க சார் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இப்ப தலைப்பு மட்டும் கொடுத்து நீ என்ன தலைப்பு ஒட்டி பேச போற, நீங்க பேசுறதுதான் சார். இல்ல சார், இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்து ஏதாவது ஒண்ணு நல்லா மக்களை வந்து மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பேசுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை, சிரிக்க பழகுவோம்னு ஒரு டாபிக் நீங்க நினைச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா. இந்த சிரிக்க பழகுவோம்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமேங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு ஆசை. இதுல என்னன்னா, நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன், எது சாதனைன்னு தெரியாமலே சுத்தின்னு இருக்கான். உண்மையிலேயே நீங்க இந்த கின்னஸ் புக், எங்க இந்தியாவில் இருக்கிற லிம்கா சாதனை புத்தகம், இதெல்லாம் நான் சும்மா அப்படியே பார்த்தேன். நிறைய சாதனை தேவையில்லாம பண்ணியிருக்கான் சார். அதை சாதனைன்னு வேற சொல்றான். ஒருத்தர் சொல்றான் சாதனைன்னு, என்னன்னா இவர் கையிலேயேங்க 2 கிலோமீட்டர் நடப்பாராம் அப்படின்னா. நான் சொன்னேன், அவர் கால் இருக்குல்ல அப்படின்னு. இருக்கு சார். என்ன கால் தான் கடவுள் கொடுத்துருக்காரு, அப்புறம் எதுக்கு நீ தலைகீழா 2 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்து அதை சாதனைன்னு வேற சொல்றேன்னு. ஒருத்தர் சொல்றான், சார் இவரு ஒரே நேரத்துல 65 பிளேடு இல்லைங்க, பிளேடு அப்படியே முழுங்கிட்டு சார்னா. அது என்ன சாதனை? பசிச்சா பண்ணு சாப்பிடு. ஒருத்தன் சொன்னான், சார் சார் 1000 சொல்லுங்க, இவரை மாதிரி சாதனை இதுவரையும் இவர் சாதனையை யாரும் முறியடிக்கலைன்னா. என்ன சாதனை பண்ணாருன்னு. நல்ல பாம்பு இல்லை சார், அது கூட 4 நாள் ஒரே கூண்டுல இருந்தார் சார், அதான் பெஸ்ட், இதுவரையும் யாரும் அதை முறியடிக்கலைன்னா. நான் சொன்னேன், டேய் கல்யாணம் ஆகி 25 வருஷமா ஒரே வீட்டில் இருக்கேன், நான் என்னைக்காவது அதை சாதனைன்னு வெளியில சொல்லியிருக்கேன்னா? இதெல்லாம் ஒரு சாதனையான சாதனைன்னு ஒன்றும் தெரியல சார். இப்போ சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். இந்த உலகத்துல இருக்கிற உயிரினத்துல சிரிப்புன்றது மனுஷனுக்கு மட்டும்தான். ஆனா இன்னைய காலகட்டத்துல நம்ம மறந்துட்டோம்.
அதுலயும் இந்த ஒருத்தர் சொல்றாரு, சார் இதெல்லாம் ஒரு இதுவா சார், இப்போ வந்து இந்த இந்த கொரோனா காலத்துல வாழறதே ஒரு பெரிய சாதனை, இதுல என்ன சிரிச்சிட்டேன்னு. உண்மையிலேயே சிரிக்க மறந்துட்டோம். ஒரு காலத்துல நல்லா இருந்தது, இப்போ வந்து யாருக்கும் வந்து சிரிப்புன்றதே மருந்து மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு, நம்ம மரபுகளை மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டோம் சார், சிரிக்கிறது சில இடத்துல சிரிக்கிறது வந்து தவறா மாறிடுச்சு. இப்போ முதலாளி பேசின்னு இருக்காரு சார், மேனேஜிங் டைரக்டர் பேசின்னு இருக்காரு, கிளுக்குன்னு நம்ம சிரிக்க முடியாது தெரியுமா? நீங்க வேற ஏதோ ஞாபகத்துல வந்து சிரிச்சா கூட முடிஞ்சு போச்சு, சஸ்பெண்ட் பண்ணிடுவான். நான் சீரியஸா பேசின்னு இருக்கேன், நீ சிரிக்கிறியான்னு, இல்லையா? அப்போ சிரிக்கிறதே வந்து இல்ல, குறுகிடுச்சு. எங்க சிரிக்கணுமோ அங்கதான் சிரிக்கிறதா இருக்கு. இப்ப கிளாஸ் ரூம்ல வந்து வாத்தியார் பாடம் நடத்தும் போது பையன் சிரிச்சான் வச்சுங்க, முடிஞ்சு போச்சு, ஸ்டாண்டப் அந்த பெஞ்சு தான் சொல்லுவார், வேற வழி கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கினே இருக்காங்க சார், நம்ம அப்படியே டிவியில பார்க்கும்போது ஏதோ காமெடி சீன் போது சிரிச்சிடுறோம், முடிஞ்சு போச்சு அதோட நம்மளுக்கு அன்னைக்கு. நான் பேசின்னு இருக்கிறேன், நீ சிரிக்கிறியா, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கான்னு ஆரம்பிச்சு அறவர் ஒரு வாரத்துக்கு சிரிப்பு வராது, அந்த அளவுக்கு சண்டை முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு வந்து சிரிப்பு எதனால வருதுன்னா, மனசு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் சிரிக்க முடியும். நான் சிரிப்புன்றது இந்த ஆர்டிபிஷியலா சிரிக்கிறது இல்லை. இப்போ இந்த குரூப் போட்டோல நம்ம சிரிப்பம் பார்த்துக்கிறீங்களா, ஒய்ஃப் பக்கத்துல நின்று, அது என்ன உண்மையான சிரிப்பா? கேமராக்காரனே சொல்றான் ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். அதுவும் நான் பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, மனுஷனுக்கு சிரிப்பு எப்போ வருதுன்னா, கேமரா எடுக்கிறவன், போட்டோ எடுக்கிறவன், அவன் வந்து 1 2 3 சொல்றான் சார் சிரிக்கிறது கூட. ஸ்மைல் ப்ளீஸ், 1 2 3, ஓகே தேங்க்யூ அப்படின்றான். அப்ப சிரிக்கிறதுக்கு கூட நமக்கு 1 2 3 சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாடு போயிடுச்சு, வேற வழி கிடையாது. நிறைய பேருக்கு மகிழ்ச்சி வந்து வெளியில இருக்கு, வெளியில போனா மகிழ்ச்சி, போர் அடிக்குது வாடா வெளில போலாம் ஜாலியா. மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போவதே தவிர வெளியே இருந்து உள்ளே போவதில்லை. அப்ப உள்ள ஓஷோ ரொம்ப அற்புதமா சொல்றாரு சார், நம்ம வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா, ஒரு ஃபெஸ்டிவல். வாழ்க்கை என்பது லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட் எவ்ரி டைம், எவ்ரி டே. அதை கொண்டாட வேண்டும், வாழ்க்கையை கொண்டாட வேண்டும், செலிப்ரேட் இட். சிரிச்ச மூஞ்சோட இருக்கணும் சார், அதுதான் வந்து நம்மளுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் சார். நீங்க நம்ப மாட்டீங்க, சிரிச்ச மூஞ்சோட இருந்தோம்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் ரகசியம் சொல்றேன், ரகசியத்தை வந்து ஜூம் மீட்டிங்ல சொல்றவன் நான் மட்டும்தான். நீங்க சிரிச்ச மூஞ்சோட இருங்களேன், யாரு பார்த்தாலும் நம்மள நல்லவன் நினைப்பாங்க சார், நம்மளையே நல்லவன் நினைப்பாங்க. நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது. நம்மளே எத்தனை பேர், இப்போ ஒரு பேங்க்குக்கு போறீங்க சார், 4 கவுண்டர் இருக்கு, ஒரு கவுண்டர்ல இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் சிரிச்சா மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுறாருன்னா நம்மளுக்கு அவர்கிட்ட போகதான் பிடிக்கும். ஆனா அவன் தான் திருடனா இருப்பான், அது வேற விஷயம். ஆனா சிரிச்ச முகம் என்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது 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 நீங்க எந்த தொழில இருந்தாலும் சரி சார், சிரிச்ச மூஞ்சோட இருந்தா அவன் வெற்றியாளனாக இருக்கிறான், இதான் உண்மை. ஒரு டாக்டர் பேஷண்ட் உள்ள வராரு, சிரிச்சு மூஞ்சோட அவனுக்கு பேஷண்ட்டை கூப்பிட்டு, ஒன்றும் இல்லை எல்லாம் கியூர் பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் மெடிசன் வந்துச்சுன்னு சிரிச்ச மூஞ்சோட சொன்னா பாதி வியாதி அவனுக்கு சரியாயிடும். அதை விட்டுட்டு பேஷண்ட்டை பார்த்து உத்து பார்த்துன்னு தான் வச்சுங்களேன், பேஷண்ட் பயப்படுவோம், டாக்டர் கிட்னிக்கு பிளான் பண்றான் போல இருக்குன்னு. ஸோ சிரிக்கணும். ஒரு சாதாரணமா வக்கீலா இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், ஆசிரியராக இருந்தா கூட சிரிச்ச மூஞ்சோட பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியருடைய கிளாஸ் பாருங்க, பசங்க கட்டடிக்காம வருவானுங்க. ஏன்னா அதுதான் ஒரு அழகு. நகைச்சுவை உணர்வு உள்ளத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உங்க கூடவே வரும், எப்போதுமே அது வரும். நகைச்சுவை உணர்வு, நீங்க எதிரிய கூட நீங்க வந்து நகைச்சுவை உணர்வால சாப்பிடலாம். எப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஒரு ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் பண்ண அடுத்த நாள் மாப்பிள்ளை விருந்துக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. மாப்பிள்ளை சோஃபால உட்காந்து இருக்காரு, மாமனாரு வாசல்ல திருவாசல்ல படிக்கட்டுல உட்காந்து இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பிச்சைக்காரன் வந்தான். பிச்சைக்காரன் வந்து மாமனார் கிட்ட பார்த்து, ஐயா சாமி ஏதாவது போடுங்க சாமின்றான். மாமனார் என்ன பண்ணாரு, இருந்ததெல்லாம் நேத்து ஒருத்தனுக்கு போட்டேன்டான்னு. உள்ள மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டே சொல்றாரு, இருந்ததெல்லாம் நேத்து தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு. மாப்பிள்ளைக்கு புரியுது மாமனார் நம்மளதான் சொல்றாருன்னு. ஆனா மாப்பிள்ளைக்கு கோபம் வரல. ஏன்? அவர் சொன்ன விதம் நகைச்சுவை தன்மை, சிரிச்சிட்டார் சார். ஒரு இந்தியால ஒரு ஆபீசருங்க ஒரு போஸ்ட்ல ஒரே வருஷம் தான் இருந்தாரு. என்னாச்சு, ஒரே வருஷத்துல 20 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டான். 20 கோடி மாட்டிக்கிட்டான். கோர்ட்டுக்கு போகுது கேஸ்.
இவர் கூண்டுல நிற்கிறார். ஜட்ஜி கேஸ் ஃபைலை பார்த்தோன்னா ஜட்ஜிக்கே ஷாக்கு. என்னன்னா ஒரு வருஷத்துல இருந்தாலும் 20 கோடி பண்ணியிருக்காருன்னு. அப்போ ஜட்ஜி வந்து அந்த ஆஃபீஸர் கிட்ட கேட்டார், எப்படிங்க 1 கோடி ரூபா ஒரு வருஷத்துல 20 கோடி ரூபாய் பண்ணியிருக்கீங்க ஊழல் அப்படின்னு. அந்த ஆள் மெதுவாக சிரிச்சிங்கன்னே சொன்னாராம், ஐயா நீங்க ஆச்சரியத்துல கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்கிறீங்களா புரியலையே அப்படின்னாராம். ஜட்ஜி சிரிச்சிட்டாரு. ஆக சிரிப்புன்றது இன்னைக்கு சிரிப்பை மறந்துட்டாங்க. அன்னைக்கு நான் பீச்சுக்கு போகிறேன் விடிய காலையில். அங்கே பார்த்தா ஒரு 20 பேருங்க சுற்றி நின்றுட்டு இடுப்பில் கையை வச்சுட்டு ஹா 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 ஹான்னு சிரிக்கிறான். என்னன்னா என்ன சார் அப்படின்னு. 20 பேரை ஒன்றா ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறாங்க. என்ன சார்னு. இல்லை சார் இது லாஃபிங் தெரப்பி அப்படின்னா சிரிச்சா நல்லது, அதனால வந்து நாங்கள் சிரிக்கிறோம். அட பாவிகளா, சிரிப்புன்றது மனுஷனுக்கு அடிப்படையா இயற்கையா வர்றது. அதை வந்து பீச் வரையும் போய் இடுப்புல கையை வச்சுக்கின்னு ஹான்னு சிரிச்சு தெரப்பி ஆக்கி அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவானுங்க போல இருக்கு. சிரிப்பு என்பது இயல்பாக வர வேண்டியது. சார் மகிழ்ச்சியா இருக்கணும்னா மகிழ்ச்சிக்கு என்னங்க அர்த்தம்? எல்லாரும் ஒரே விஷயத்த மகிழ்ச்சின்னு நினைக்கிறோமா? இல்லை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று மகிழ்ச்சி. சார் ஒரு யங்ஸ்டர் கிட்ட கேட்குறேன், தம்பி உனக்கு உச்சகட்டத்தில் மகிழ்ச்சி நான் என்ன தம்பி அப்படின்னா, இல்லை சார் வலிமை அஜித் தலை படம் கரெக்ட் டேட்டுக்கு ரிலீஸ் ஆகி முதல் ஷோ பார்க்கணும் சார், அதான் எனக்கு மகிழ்ச்சின்னா. அவன் லெவல் அவ்வளோதான் இல்லையா? ஒரு ஆஃபீஸ் ப்ரைவேட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவரை கேட்டேன், சார் மகிழ்ச்சினா என்னன்னு. அவர் சொன்னார், சார் என்னைக்கு என் ஜிஎம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அன்னைக்கு தான் சார் எனக்கு மகிழ்ச்சின்னா. அவன் லெவல் அவ்வளோதான். ஒரு குடும்ப லேடி இல்லத்தரசியை கேட்டேன், சார் மேடம் மகிழ்ச்சி உங்களுக்கு என்னன்னு. ராஜம்மா என்னைக்கு செத்து அடுத்த வாரம் செத்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு. யார் அது ராஜம்மான்னு கேட்டா சீரியல்ல வர ஒரு லேடி பேரை கதாபாத்திரத்தோட பேரை சொல்லுது. அது அளவு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தரை கேட்டேன், சார் மகிழ்ச்சி எதுன்னு. கேட்ட பிறகுதான் அவரை உத்து பார்த்தா குடிச்சிருந்தாரு. அவர் ஆனா சொன்னாருங்க, சார் மகிழ்ச்சின்றது ஒன்றும் இல்லைங்க, முதல் 4 ரவுண்டு விட்டுருங்க, 5வது ரவுண்டு நம்ம வீட்டு அட்ரஸ் மறந்துடுவேன், அது கூட இல்லைங்க, 6வது ரவுண்டு நம்மளையே மறந்துடுவோமே, அதுதான் மகிழ்ச்சின்னு. அப்போ மகிழ்ச்சின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சு சுத்தினுக்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது உள்ளத்திலே இருந்து வெளியே போவது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, எதை பார்த்தாலும் பாசிட்டிவா நினைக்கணும். எந்த நல்லதையும் உடனே எடுத்து செய்யணும் வெளியில. சார் மனசு காயப்படாம பார்த்துக்கணும். ஒரு மருத்துவ கட்டுரை படித்தேன். அதில் டாக்டர் ஒருத்தர் பெரிய அறிஞர், அவர் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா சொல்லியிருக்காரு, உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால் உங்களுக்கு அவரை மன்னிப்பதற்கு உங்கள் மூளை எடுத்துக்கொள்ளுகிற காலங்கள் 8 மாதத்திலிருந்து 10 மாதம் வரை. அதான் ஒன்றும் இல்லை, யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்மளுடைய மூளை வந்து 8 மாதம் எடுத்துக்குதான். அப்போதான் நம்ம வந்து அவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னு. அது அவர் பாவம் அதுக்காக 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நான் கூட நினச்சேன் இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா மூளை வந்து 8லேருந்து 10 மாதம் எடுத்துக்கிட்டு அவங்கள மன்னிச்சிடுவேன். என்னால் அந்த மாதிரி முடியல சார். 20 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, சரியா? இன்னும் கூட எங்கள் மாமனாரை நினச்சோம் அப்படியே பிபி ஏறுறது எனக்கே தெரியும். ஏன்னா பொண்ணு எப்படின்னு நல்லா தெரிஞ்சோம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அவரை இதுவரையும் நம்ம மூளை அவரை மன்னிக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் மகிழ்ச்சியாக மற்றவர்களிடம் சிரித்து பேசி பழகணும். நிறைய பேர் அது இல்லை. நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு 2 வீடும் தள்ளி தள்ளி இருக்கும். அதனால அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் தான் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகலான வீடு, குறுகலான தெரு, அப்படியே அந்த ஒரே ஃப்ளாட்டில் இருக்கான் சார். 16 ஃப்ளாட் இருக்கு ஒரு பில்டிங்கில். ஏகப்பட்ட பில்டிங்கில் ஒரு காம்பவுண்டு இருக்கு. பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலே 10 வருஷம் இருக்கிறவனெல்லாம் எனக்கு தெரியும் சார். இதில் என்ன வருத்தம்னா அவனே சொல்கிறான், என் பக்கத்து வீட்டில் சார் 10 வருஷமா இவனும் இருக்கான், பட் இதுவரையும் நான் அவங்ககிட்ட பேசுனது இல்லை. யாருன்னு எனக்கு தெரியாது சார். இன்னொன்று, நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார்ன்றான்.
அட பாவி, இதுக்கு அவனுங்களே குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்றான் சார். நான் ரொம்ப ரிசர்வ் டைப், யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னா. நான் சிரிச்சு பார்த்துருக்கியா சார் என்னைக்காவது நீ அப்படின்னா. அதாவது இவனை வெட்டி வெயில்ல போட, இவன் பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு இவனுக்கு தெரியாது, அதை பத்தி கவலை இல்லை, வாழ்க்கையில சிரிக்கவும் மாட்டான், இவன் எதுக்கு வாடாறானே தெரியாது. இதை வந்து ஒரு குவாலிஃபிகேஷனா சொல்றான் பாருங்க, அதுதான் ரொம்ப 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 வருத்தம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது எங்க, நான் வந்து நானும் என்னுடைய ஞானகுரு சொல்வேன், இந்த சுகிசிவம் ஐயா அவர்களும் வருஷம் 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 ஒரு மாசம் அமெரிக்காவுக்கு வந்து எல்லா இதுலயும் பேசுவோம். நான் நம்ம இவர் ராஜா சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட என்னுடைய நான் வாங்கின பட்டான்னு சொல்லி ஏதோ சொன்னார். எனக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு முறை வருஷம் நாங்கள் அங்கே வருவோம் சார். ஒரு முறை கொலம்பஸ் தமிழ் சங்கத்தில் எனக்கு வந்து நகைச்சுவை நயாகரா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். என்னாச்சு, அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வரும்பொழுது வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு ஆர்கனைசர், சார் உங்களை பற்றி பயோடேட்டா ஃபோனில் சொல்லுங்கன்னாரு. சொன்னேன். சொல்லும்போது என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துருக்காங்களான்னாரு. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நம்ம எல்லாருமே அப்படி தானே, இப்போ புதுசாக ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களே அமெரிக்காவில், அதை பெருமையாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு, சார் எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து நகைச்சுவை நயாகரான்னு கொடுத்தாங்க அப்படின்னா. ஓகே சார் ஓகே சார். நான் சொன்னது அந்தாலும் காதில் என்ன விழுந்ததுன்னு தெரியலைங்க. இன்விடேஷன் அனுப்பிச்சாரு, நகைச்சுவை வயாகரான்னு இருந்தது. மேடையிலே நம்மளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் அவன் தலைவிதின்னு விட்டு போயிடுதான். அதே மாதிரி அமெரிக்கா வந்தால் நண்பர்கள் வீட்டில் தானே தங்குவோம் நாங்கள். சரி, ஒரு நண்பர்கள் வீட்டில் தான் தங்கணும். நான் சார் அந்த நண்பர் வீட்டில் தங்கிட்டு விடிய காலையில் எழுந்து வெளியில் வருவேன். வெளியில் வந்தால் அங்கே அமெரிக்கன்ஸு நடந்து போகிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் நான் வந்து அவங்களோட முட்டிகால் சைஸ் தான் இருக்கிறேன், எல்லாம் ஹைட் தெரியாது. ஆனால் ஒரு விஷயங்க, என்னை பார்த்த உடனே நான் யாருன்னே தெரியாது, ஒருத்தர் விடாம எல்லாரும் ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ ஹவ் ஏ குட் டே சொல்லிட்டு போவாங்க. நம்மள யாருன்னே தெரியாது. எவ்வளோ ஒரு நல்ல பழக்கம், எவ்வளோ ஒரு தனி மனித ஒழுக்கம். மூஞ்சி தெரியாத யாரையாவது விடிய காலையில பார்த்தா கூட வணக்கம்னு சொல்ற அந்த அன்பு உள்ளம் யாருக்கு வரும்? அதனால அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் அதை பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டேன், சரி நம்ம வந்து இந்த பழக்கத்தை ஏன் இந்தியாவில் எடுத்து போகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதுதானே நல்லது, நல்ல பழக்கம் எங்க வேணாலும் எடுத்து போகலாமேன்னு. ஒன்றும் இல்லை, நான் இந்தியாவுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போய் தெருவில் ஒருத்தன் வந்தான், தெரிஞ்சவன் தான். பார்த்த உடனே சார் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. அவன் மூஞ்சி மாறிடுச்சுங்க. மாறிட்டு உத்து பார்க்குறான். அதை விடுங்க, எங்கள் அப்பாவுக்கு குட் மார்னிங் சொன்னாங்க. எங்கள் அப்பா கீழே இருந்தார், மாடியிலேருந்து இறங்கினோடனே அப்பா குட் மார்னிங் அப்படின்னேன். ஏன்னா அமெரிக்கா கற்றுக் கொடுத்தது குட் மார்னிங் அப்படின்னா. எங்கள் அப்பா என்னை பார்த்து, என்னடா உடம்பு சரியில்லையா, ஜுரமா அப்படின்னாரு. ஏன்னா எந்த காலத்துலேயும் குட் மார்னிங் அப்பாவுக்கு சொன்னது இல்லைங்க. அவருக்கு என்னன்னா எனக்கு ஜுரம் வந்துச்சு போல இதுன்னு நினச்சிருந்தாரு. அதுதான் நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். அங்கே கணவன் மனைவி இந்த வேலை அந்த வேலைலாம் இல்லை. கிச்சனில் வந்து வெசல் வாஷ் பண்ணுவார் ஹஸ்பண்டு இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ண, தேங்க்யூ டியர் ஐ லவ் யூ அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து ஹாலில் வந்து அந்தம்மா இவருக்கு ஹெல்ப் பண்ணும் ஆஃபீஸ் ரூமில், தேங்க்யூ டியர் ஐ லவ் யூ. நல்லா இருக்குங்க ஒரு கணவன் மனைவி நட்புறவோடு இருக்கிறது. இதை நம்மளும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமேன்னு இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கப் காஃபி கேட்டேன். ஒய்ஃப் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அவன் அந்த சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுகுறா. என்னடா அது நல்லது தானே செஞ்சோம், அமெரிக்காவில் நல்லதுன்னு நினச்சோமே நினச்சேன். அது நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் இல்லைங்க, அது அவன் நம்பலை. அவன் என்ன நினச்சிக்கிட்டா, நான் வேற யாருக்கோ சொல்கிறதுக்கு இவகிட்ட ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு ஓன்னு அழுகுறா. சில நல்ல விஷயங்களை வந்து வேற வழி இல்லை, நம்ம வந்து கேட்டுக்கணும். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே எது ரொம்ப ஈஸின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றது. ஆனால் நீங்கள் யாருக்கு அறிவுரை சொல்றீங்களோ அவங்கள பற்றி தெரியாமலே அறிவுரை சொன்னோன்னா மாட்டிக்கணும். அவன் மகிழ்ச்சியும் போயிடும், உங்கள் மகிழ்ச்சியும் போயிடும். ஒரு எனக்கேங்க ஒரு பையன் படிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு அவனை கூப்பிட்டு சொன்னேன், டேய் எதோ வேலை செய்டா, எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்கு போடான்னு. அவன் என்கிட்ட சொன்னான், இல்லை சார் எல்லா இடத்துலையும் வேலை தேடிட்டேன், ஒருத்தனை வேலை தர மாட்டேறான், ஒன்று செய்யலை, பேசாமல் என்னை பட்டிமன்றம் பேசுறதுக்கு கூட்டி போங்களேனா.
அவன் என்ன நினைச்சுக்கிறான், வேலை இல்லாதவங்க ஒன்னா சேர்ந்துதான் பட்டிமன்றம் பேசுறாங்கன்னு நினைச்சாதான் தெரியல. நான் வந்து அவனுக்கு ஏன்டா அறிவுரை சொன்னோன்னு ஆயிடுச்சு. உண்மையிலேங்க அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு உஷாரா சொல்லணும். யாருக்கு சொல்றதுன்னு. ஒரு சர்ச்சு, அதுல பிரேயர் நடந்துச்சு. பிரேயர் முடிஞ்சவொடனே ஒரு லேடி போய் ஃபாதர் கிட்ட, ஃபாதர் கொஞ்சம் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. ஏமான்னாரு. வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏமா? இல்ல, அவர் சரியில்லை. ஒரு 6 மாசமா காலையில் எழுந்ததுல இருந்து குடிக்கிறாரு. வெறும் குடிதான். வீட்டுல கூட ப்ரேயர் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு தெரியுதோ, இது நீங்க கவனிச்சிங்களா இல்லையா தெரியல. அவரு சர்ச்சுக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வர மாட்டாரு, வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுல ப்ரேயர் பண்ண மாட்டாரு. குடி குடி குடி. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன அடிக்கிறாரு. நீங்க வந்து வீட்டுல வந்து புத்திமதி சொல்லுங்க. ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு, அம்மா அது வந்து நேரடியா வீட்டுல அதுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் பொருள் இருக்கு. எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்துல தான் சொல்லணும். நான் பாத்துக்கிறேன், நீ போமா அப்படின்னு அமிச்சிட்டாரா. அமிச்சிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ரோட்ல போயின்னு இருக்காரு. நம்மால் வரான். யாரு? இந்த 6 மாசமா குடிக்கிறவன். நேரா வந்தான். வணக்கம் பார்த்தாரு அப்படின்னா. இவரு வணக்கம், என்னப்பா அப்படின்னாரு. ஃபாதர் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா. என்ன அப்படின்னா, இல்ல இல்ல இந்த முட்டி வலி எதுக்கு வருது அப்படின்னு கேட்டான். நீப்பை முட்டி வலி எதுக்கு வருதுன்னு. ஃபாதர் டக்குன்னு உஷாராயிட்டார். ஆஹா, இவனுக்கு நம்ம அறிவுரை சொல்றதுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு. இவனை திருத்திடுவோம் இன்னைக்கு. இவனே வந்து மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு, இங்க பார்த்த தம்பி, யார் யார் தேவனை நம்புவதில்லையோ, யார் வந்து தேவனை பிரார்த்தனை செய்யவில்லையோ, யார் எப்பொழுதும் குடித்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் தெய்வத்தை பற்றி சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முட்டி வலி வரும். உனக்கு எத்தனை நாளா இருக்கு முட்டி வலி அப்படின்னாரு. அவன் சொன்னான், முட்டி வலி எனக்கு இல்லை ஃபாதர், நான் காலையில பேப்பர் படித்தேன், போப்பாண்டவருக்கு 2 நாளா முட்டி வலின்னு பேப்பர்ல போட்டு இருந்தது, அதான் ஏன் முட்டி வலின்னு கேட்டேன், நீங்க சொன்ன ரீசன் தெரிஞ்சு போச்சு, ஓகே வர அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ இவரே காசுக்கு சொந்த காசு கொடுத்து சூனியம் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அதனால யாருக்கு புத்திமதி சொல்லணுமோ அவங்களுக்கு தான் புத்திமதி சொல்லணும். சார் சார் பிறருக்கு நல்லது செய்யணும்னு எல்லாரும் சொல்றோம். ஆனா யாருக்கு நல்லது நமக்கும் மகிழ்ச்சி வரணுங்க. ஈத்துவக்கும் இன்பம்னு வள்ளுவர் ஏன் சொன்னார் தெரியுமா? கொடுப்பது இன்பம் கொடுக்கிறவனுக்கு, வாங்குறவனுக்கு. ஆனா யாருக்கு கொடுக்கிறோம்? அதே வள்ளுவர் சொல்றாரு, நன்றாற்றலும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்த அற்றாக்கடை. டே, அவன் யாருன்னு நினைச்சிட்டு அவனுக்கு பண்ணு, சரியா? சில விஷயங்கள்ல நானே மாட்டிருக்கேங்க. எப்பவுமே நான் சொல்றேன், கொரோனாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு சனி ஞாயிறும் நாங்க வெளியூர்ல பேச்சிருக்கோம், அப்படி இருக்கோம், இல்ல வெளிநாட்டுக்கு போவோம். எல்லாம் எப்போவாது ஃப்ரீயா இருக்கிற சண்டேல நான் என்ன பண்ணுவேன், நம்மளும் ஒரு சேவை செய்யலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டு இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல ஒரு இடத்துல சீனியர் சிட்டிசன் ஹோமுங்க அது இருக்கு. இது வாலண்டரியா நானே பண்றது. நான் ஃப்ரீயா இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுவேன், அந்த சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு போய் அங்க இருக்க பெரியவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 hour அவங்கள சிரிக்கிற மாதிரி, பாவம் அப்படின்னு சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவேன். அதுக்கு பணம் எதுவும் வாங்குறதில்ல, வெறும் சர்வீஸ் தான். அப்படி பண்ணுவேன். ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்தேன். ஒரு நாள் பேசணும்னா ஒரு பெரியவர் நீங்க வா அப்படின்னாரு. அங்க எப்படின்னா, பேசின பிறகு நிறைய பெரியவங்க என்னை கூப்பிட்டு, நல்லா தம்பி, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. அந்த பெரியவர் கூப்பிட்டாரு, என்ன சார்னு ஒரு வார்த்தை சொன்னார். சார், ஏன்பா நீ பாட்டு எப்பவோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போற, உன் பேச்சு நல்லா இருக்கு, நீ பேசாம எங்களுடைய தங்கிடு, எங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்ல எங்களுடைய தங்கிடு, வாரம் இங்கேயே நம்ம பேசிக்கலான்னாரு. ஏண்டாப்பா போகணும்னு ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் சார், எது வந்து யாருக்காவது நல்லது நினைச்சோம்னாலே சில சமயம் நம்மளுக்கு கெட்டது வந்துடும். அது ஒய்ஃபா இருந்தா கூட சரிங்க, உஷாரா பார்த்துக்கணும். ஆபீஸ்ல இருந்து வரோம், கதவு திறக்கிறாங்க, திறந்த உடனே மூஞ்சி பார்த்தேன். மூஞ்சி பார்த்தா நமக்கு தெரியும் இல்லைங்க, அழுத முகம், அதாவது நம்ம வர்றதுக்கு முன்னால அழுதுருக்கா மாதிரி இருக்கு ஒரு முகம். பார்த்த உடனே டக்குன்னு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னம்மா அழுதியா அப்படின்னு. அழுவுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னா. சரி அழு அப்படின்ட்டு அவ கேட்ட உரிமையை கொடுத்துட்டு உள்ரூமுக்கு போயிட்டேன். பின்னாலே வரா, என்னென்ன நான் அழுதுனே ஏன்னு கேட்டீங்களான்னு. இல்லை கேட்டேன்னு, என்ன கேட்டு உடனே உள்ள வந்துட்டீங்க, நின்று நிதானமா கேட்க வேணாவான்னு. சரி சொல்லுன்னு, நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட அன்பா இல்லை அப்படின்னா. டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு.
சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார். அதனால என்னம்மா ஏன் அப்படின்னு, இல்ல நான் நகை கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது. நகையா? தங்கம் விற்கிற விலையில இல்ல, இன்னைக்கு 17 ரூபாய் குறைஞ்சிருக்கு சார். தங்கம் வந்து 15,000 ரூபாய் கூடி இப்போ 36,000 ரூபாய் இருக்கு இந்தியால சவரம் மேல. 15,000 ரூபாய் கூட்டிட்டு ஒரு நாள் 17 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதனால இவன் சொல்றா தங்கம் விலை குறைஞ்சிச்சு வாங்கி கொடுன்றான். ஒண்ணு இல்லைங்க, அழுதியாமா அப்படின்னு கேட்ட ஒரு நல்லதுக்கு 85,000 ரூபாய் டவுனு. அதனால யாருக்கு எது. இன்னொன்னு, மகிழ்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா, நமக்கு வயசு கூட்டிக்கிட்டே போகுதுங்க, உலகம் மாறிக்கிட்டே போகுதுங்க. எப்பவுமே மாற்றங்கள் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்பவர்கள் யாரோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே என்றைக்குமே சிரித்து வாழ்த்துகிறார்கள். சிரிப்பா வாழணுமா, சிரித்து பழக வேண்டுமா, நீங்கள் எதையுமே மாற்றம் எது வந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளணும். நம்ம அதே மாதிரியே இருக்கக்கூடாது. சில பேர்கிட்ட போனாலே நமக்கே வயசான மாதிரி ஆயிடும் சார். 20 இயர்ஸ் பேக்குன்னு ஆரம்பிப்பான். அதான் முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு டுடே இன்னைக்கு வாங்க சார், ஜூம்ல வந்து இவ்வளவு பெரிய மீட்டிங் நடத்த முடியும்னு நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருடைய வளர்ச்சி வந்துருச்சு, வேற வழியே கிடையாது. அதை வந்து ஏத்துக்கணும். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பிரச்சனையான ஒரு லாங்குவேஜ் சார். எனக்கு என்னன்னா, நம்ம வந்து தமிழ்னு படிச்சுட்டோமா, ஒரு இடத்துக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன், எம்என்சி கம்பெனி. அவன் கேட்குறான், வாட் யூ திங்க் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா. நான் சொன்னேன், இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன் சார் இது. இன்னிவனையும் அதான். நான் என்ன ஒண்ணு தமிழ்ல சொன்னேன், அவன் ஹெச்ஆர் சொன்னான், நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னா, சார் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு, நீ அவர்கிட்டயே வேலை கேளுன்ட்டான், போயிட்டு அனுப்பிச்சிட்டான். அதாவது எல்லாமே மாறுது. இந்த தமிழ் மட்டும்தான் பாத்தீங்களா என்னைக்குமே இளமையா இருக்குதுன்னா, எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வகுத்துக்கு கூடிய ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான் சார். கணினி வந்துச்சு சார், கம்ப்யூட்டர் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்தது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்தது. எல்லாத்துக்கும் தமிழ்ல வார்த்தை இருக்கு. ஆனா வேற மொழிகள்ல அப்படி கிடையாது. அவனுக்கு இங்கிலீஷ் அப்படியே போடுறாங்க, சாஃப்ட்வேர்னு போடுறான். இவன் வந்து மென்பொருள் கணினி ஹார்ட்வேர் எல்லாமே வந்துடுச்சு. தமிழுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி உண்டு சார் எப்பவுமே. இங்கிலீஷ்ல இந்த இங்கிலீஷே பேசுற கும்பல் இருக்கு தெரியுமா, ரொம்ப கஷ்டங்க. நமக்கு தெரியாம அவங்களே அப்பப்போ மாத்திக்கிறாங்க. இப்ப டாய்லெட்னு இருந்தது, அதை ரெஸ்ட் ரூம்னு மாத்திட்டான். இப்ப சாதாரணமா ரெஸ்ட் எடுக்கிற ரூம் என்ன சொல்றது, ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு ஃப்ரெண்டு வந்தாங்க, இங்கிலீஷ் பேசுற கும்பல்ல சேர்ந்தவன். வீட்டுக்கு ஃப்ரெண்டு வரான், வந்தவொடனே டேய் காஃபி சாப்பிட்றியான்னு. என்ன கேட்டேன், காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டேன். என்ன பதில் வேணும், எஸ் ஆர் நோ. அதானங்க இங்கிலீஷு. அவன் அதை விட்டுட்டான், ஐ எம் குட் அப்படின்னா. நோ ஐ எம் குட் அப்படின்னா. எனக்கு புரியல. காஃபி குடிக்கிறியான்னு கேட்டா எஸ் நோன்னு சொல்லு, ஐ எம் குட்ன்றது என்னது? அப்போ காஃபி குடிக்கிறியான்னு கேட்டவன் பேடா? என்ன இங்கிலீஷ் அது? ஒன்றும் புரியல. வேற வழி கிடையாது. சிலது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும். சில விஷயத்துல ஆனா நம்ம உஷாருங்க, ஏத்துக்கிட்டே இருக்கோம், வேற வழி கிடையாது. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சுங்க, நம்ம தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை 1ஆம் தேதி கொண்டாடணும், சரிங்களா? சித்திரை 1ஆம் தேதி கொண்டாடணும். இப்போ ஒரு திடீர்னு இங்க ஆட்சி மாறிச்சு. ஆட்சி மாறின உடனே என்ன ஆச்சு, இல்லைங்க தை 1ன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டோம். திருப்பி ஆட்சி மாறிச்சு, சித்திரை 1ங்கன்னாங்க. சரிங்கன்னோம். இப்போ ஆட்சி மாறி இருக்கு, சித்திரை 1 தை 1 சஸ்பென்ஸ்லயே இருக்குது சார். தமிழ் புத்தாண்டை கூட சஸ்பென்ஸ்லயே வச்சு கொண்டாடுறோம் பாருங்க. மாறிட்டோம். நமக்கு என்னங்க, ஒரு நாள் லீவு அவ்வளவுதான். திரைப்படம் ஒன்று, டிவியில ஒன்று வேணும், அவ்வளவுதான் சார். மாறின உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் சார். ஒரு காலத்துல கல்யாணம்னா 5 நாள் நடத்தினா, அப்புறம் 4 நாள் நடத்தினா, அப்புறம் 3 நாள் நடத்தினா, இப்போ ஒரே நாள் தான். இன்விடேஷனே ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் வைக்கிறானுங்க. அவனுங்க கல்யாணம் பண்ணிக்கிறானுங்களா இல்லையா ஒன்றும் தெரியல, சஸ்பென்ஸாவே இருக்கும். என்னவா இருந்தாலும் சரி, நாம எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது மனதை பொறுத்தது. மனத்தை காலத்திற்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இனிமையாகும். ஒன்றும் ஒரு பெரிய விஷயம், அழகுன்றது
மனசை பொறுத்தது. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அழகுன்றது உடலை பொறுத்தது. இருக்காங்க பாருங்க, லேடிஸ் இருக்காங்க பாருங்க, ரொம்ப அக்கறம். அவங்களுக்கு வந்து அழகுன்றது வந்து முகம் மட்டும்தான் வச்சிருக்காங்க. மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு கோயில் இருக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலயும் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டான் சார். எல்லா இடத்துலயும் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டான். அதுல போன மெனு கார்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க சார். அதுக்கே பெடிக்யூர், மெடிக்யூர், பிளக்கிங், ஸ்ட்ரைட்டனிங், ஃபேஷியல், என்னென்னமோ எல்லாமே 200 ரூபாய் 500 ரூபாய் மெனு கார்டு. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசல்ல உட்காந்துக்கிறோம். உள்ள போயிட்டு வெளில வரும்போது எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி ஒன்னாதான் வந்து, ஆனா வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம தானே காசு கொடுக்க போறோம். அநியாயத்துக்குங்க, எது தெரியல சார். வெளிநாட்டுக்காரனை பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய நாகரிகத்தை மாற்றணும்ன்றது தவறு. ஏன்னா ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு கலாச்சாரத்தின் கீழே இருக்கு. நமக்கு அதெல்லாம் புரியாது. சரியா? இப்போ அமெரிக்கா வேற வேற ஐரோப்பிய நாடுகள்ல குளிர் அதிகம் சார். உங்களுக்கு தெரியாதா? குளிர் அதிகம், குளிர் அதிகம், மைனஸ்ல இருக்கிற இது. அப்போ அங்க இருக்கிறவங்க வந்து உடம்ப பார்த்துக்கணுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இங்க வெயில்ல நொந்து போயிருக்கோம். நம்ம அதையே காப்பி அடிக்க முடியாது. இந்த பெண்கள் அங்க அமெரிக்கால சார் குளிர்ல உதடெல்லாம் வெடிச்சிடும் சார். அமெரிக்காவும் இருக்கட்டும், கனடா, எந்த குளிர் பிரதேசத்துலையும் உதடு வெடிக்கும், உங்களுக்கு தெரியும். நம்ம வேஸ்லின் தடவுவோம். பெண்களாக இருந்தால் அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உதடு வெடிக்காம தடுக்கிறதுக்காக லிப்ஸ்டிக் போட்டாங்க. ஏன்? உதட உடம்ப பார்த்துக்கணும்னு. நம்ம இந்தியாவில் இருக்க பெண்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐரோப்பிய நாகரிகத்துக்கு மாறுறோன்னு, புரியுதோ இல்லையோ, நல்லா இருக்கோ இல்லையோ, எல்லாம் லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிச்சு. சாதாரண ஆளு கூட ஏன்னா ரொம்ப கிடைக்குது. அதுவும் இல்லாம காம்பினேஷன் தெரியாது. பச்சை புடவை, பட்டு புடவை, அரக்கு பச்சை பட்டு புடவை போட்டு அந்த லிப்ஸ்டிக்கை பூசின்னு செவப்பா, அது கூட எப்படின்னா அது பேரு லிப்ஸ்டிக்கு, ஸ்டிக்குன்னு பேரு. ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இந்த கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்ட மாதிரி ஒரு தடவின்னு வருவாங்க. வந்தாங்க வச்சுங்க, அதை மெயின்டைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இவங்களுக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு கைத்தோ கழுவிட்டு விடி தொடச்சிடுவாங்க. பார்த்தா அனுமர் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். எது நாகரிகமோ அதுக்கு மாறும்போது உஷாரா இருக்கணும்ன்றதே தெரியல சார். அழகுக்கு ஒரு போட்டி வந்து வெளிநாட்டுல வச்சாங்க, அதையே நம்ம காப்பி அடிக்க கூடாது. மிஸ் வேர்ல்டு வச்சான், மிஸ் இந்தியா வச்சான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிஸ் தமிழ்நாடுன்னா, இப்போ மிஸ் திருச்சி, அப்புறம் வந்து மிஸ் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா மிஸ் வண்ணாரப்பேட்டை, மிஸ் தண்டையார்பேட்டை, இப்படிலாம் ஆச்சு. இதுல என்ன கொடுமை தெரியுமா? இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் மிஸ்ஸஸ்ன்னு காம்படிஷன் நடக்குதுங்க, அழகு போட்டி. அதாவது திருமதிகளுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு அழகு போட்டி நடக்குது. அதுக்கு ஒரு 4 பேர் 70 வயசுல ஜட்ஜி. இதை விட கொடுமை, ஹஸ்பண்டும் போறாங்க கூட. கூட போயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் போய் ஜட்ஜி கிட்ட, சார் அதுல 3ஆம் நம்பர் வந்தாங்கல்ல, சொல்லுங்க. அது என் ஒய்ஃப். ஓ, உங்க ஒய்ஃபா? சூப்பர். யாரு? ஜட்ஜி சொல்றான், சூப்பர் சூப்பர். நம்ப மாட்டீங்க, நான் யாருக்குமே அவ்வளவு மார்க் போட மாட்டேன், உங்க ஒய்ஃபுக்கு தான் அவ்வளவு மார்க் போட்டேன், சூப்பர். அவனை என்ன பண்றதுங்க? அதாவது எது தேவை எது தேவையில்லை ஒன்றும் தெரியாது சார். எதுவுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோமாளித்தனம் பண்ண முடியாது. எல்லாமே மாறி போச்சு. இப்போ மாற்றங்களை நாம், தேவையான மாற்றங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சில பேருக்கு அந்த நீதியும் தெரியாது. மரபுகளை காக்க வேண்டும், பண்பாட்டை காக்க வேண்டும். இப்போ கடலை தாண்டி போகக்கூடாதுன்னு நம்மளுடைய மரபு. எப்போ? ஒரு 200 வருஷம் முன்னாடி நம்ம வந்து கடல் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே கடல் தாண்டி போனதுனால வந்து நன்மைகள் என்ன? நம்முடைய பண்பாடு வளர்ந்துருக்கு சார். கடல் தாண்டி போகக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் கடல் தாண்டி போனதனால்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்துக்களுடைய இந்திய பண்பாடு வெளியே தெர ஆரம்பிக்கிறது என்றால் கடல் தாண்டி போய் வெற்றி அடைய வேண்டும். இன்னைக்கு கடல் தாண்டி நீங்க போய் செட்டில் ஆன பிறகு அங்கங்க தமிழ் சங்கங்கள் உருவாகி, எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கைகள் உருவாகி ரொம்ப அற்புதமான முறையிலே தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்ப அந்த மரபு மாறும். எதுவாக இருந்தாலும் சரி சார். பிரச்சனை வரும் சார். எல்லாருமே பிரச்சனையை பார்த்து ஓட ஆரம்பிக்கப்படாது. பிரச்சனை வரும்,
ஆனா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுனா நேர் வழி நேர்மறையாக சமாளிக்க முடியும். முன்ன மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம். முன்னெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னா மாப்பிள்ளை சைட்ல அப்பா அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் பஜ்ஜி பஜ்ஜி போண்டா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை வேற இவன் 1008 கேள்வி கேட்பான். சரியா? உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா? ஆனா இப்ப மாறிடுச்சு காலம். பொண்ணுங்க கேட்க ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? நான் எனக்கு அப்படிதாங்க கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பார்த்தது வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் இப்போ ஒய்ஃபு. வேற வழி இல்லை. என்ன ஆயிடுச்சுங்க, நான் பொண்ணு பார்க்க போகும்பொழுது தெரியாதனமா என் தங்கச்சி வீட்டுக்காரு அக்கா வீட்டுக்காரு எல்லாரும் கூட்டி போயிட்டேன். நம்ம எப்பவுமே கூட்டி போவோம்ல. போனேன். போயிட்டு பொண்ணு பார்த்தேன். பொண்ணோட அப்பா தான் இப்போ மாமனார். அவர் என்ன பண்ணாரு, தம்பி பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னாரு. நான் அப்பவே பட்டிமன்றம்லாம் பேசணும் வந்தான். இருந்தாலும் பட்டிமன்றம்னா நம்ம ஸ்டேஜில் இருப்போம், ஜனங்க கீழே இருப்பாங்க, கை தட்டுவாங்க. இது இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட எப்படி தனியாக பேசுதுன்னு அப்படியே பயமா இருந்தது. சரி வழியில் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் போ மச்சான் போய் போய் பாருங்க அப்படின்னு. சரின்னு மெதுவாக நடக்கிறேன். ரூமில் பார்த்தா பொண்ணு, அதான் என் ஒய்ஃபு. அவங்க வந்து சோஃபாவில் கால் மேலே கால் பொண்ணு சௌகரியமாக உட்காந்துருக்காங்க. அது ஏன்னா அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவனுக்கு கை காலெலாம் உதறுது, லைட்டாக ஸ்வெட்டிங்கு, ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா எப்படி நிற்கணும்னு கூட தெரியலைங்க. சேரில் உட்காரணுமா நிற்கணுமா கை கட்டணுமா ஒன்றும் புரியல. அப்புறம் அப்படின்றாரு. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த பொண்ணு பேசி பிடிக்கலன்னு சொல்லிட்டா ரொம்ப அவமானம் ஆயிடும் நமக்கு. அதுவும் இல்லாமல் வெளியில் என் தங்கச்சி வீட்டுக்கார் இருக்காரு. அந்த ஒருத்தன் போதும் ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவான், உங்கள் அண்ணன் அவனுக்கு அந்த பொண்ணுக்கே பிடிக்கலன்னு. அதனால எப்படியாவது இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் எஸ் அப்படின்னா எம்பிஏ எஸ், ஏஜிஎம்மாக இருக்கீங்க எஸ் எஸ், டேக் ஹோம் 60,000. அதாவது அதாவது அவங்க இதுவா 60,000 ரூபாய் போதுமா அவங்க செலவுக்கு, டேக் ஹோம் 60,000 எஸ் எஸ் அப்படின்னு. அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், அதாவது ரொம்ப புத்தாலிக்கலாம், ஹெச்ஆரில் கேட்டோம், நல்லா தான் சொன்னாங்கன்னு. அவளுக்கு தெரியாது நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன், டேய் எனக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க, இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் எவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லி வை, சனிக்கிழமை பார்த்து என் செலவு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் கரெக்டாக சொல்லியிருக்கிறான், உங்கள் ஹெச்ஆரில் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்கன்னு. தேங்க்யூ மேம் தேங்க்யூ அப்படின்னா. திடீர்னு ஒன்று கேட்டா, உங்களுக்கு பேட் ஹேபிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா. எத்தனை சொல்கிறது இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டேன் மொத்தமாக சொல்லிடுவோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃப் வந்து 4வது பொண்ணுங்க. அவங்க வீட்டில் ஏற்கனவே 3 பொண்ணு. அந்த 3 பொண்ணுங்களோட மாப்பிள்ளைங்க இருக்காங்கல்ல, தான் என் சகல கோ பிரதர்ஸ், அவெல்லாம் உட்காந்து இங்கே வா அப்படின்னாங்க. இந்த காலேஜில் ஃபஸ்ட் நாள் சேர்ந்தா ராகிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ராகிங் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு பயந்துட்டே போனேன். அப்புறம் அப்படின்னா வணக்கம்ண்ணா அப்படின்னா. நல்ல பசங்க 3 பேர் என் சகலைங்க. நாங்கள் சகல குரூப்னே வாட்ஸ்அப் வச்சுருக்கோம் சார். ஏன்னா யார் மாமியார் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு சொல்லிட்டு போவோம், ஐ எம் கோயிங் டு மை அவர் ஆன்டிஸ் பிளேஸ் அப்படின்னு போட்டால் அவனுக்கு சொல்லுவானுங்க, பி கேர்ஃபுல், பி அலர்ட், டேக் கேர் எல்லாம் அனுப்புவானுங்க. ஒருத்தன் நம்மளுக்குள்ள நம்ம, ஏன்னா எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்தவன். ஸோ அந்த 3 பேரும் உட்காந்துருந்தான். உட்காந்து என்னை கூப்பிட்டான், இங்கே பாரு மாமனார், அவனுக்கு ஃபீட்பேக் தரானுங்க ஹேண்டிங் ஓவர். மாமனார் ரொம்ப நல்லவர், நம்மளை மாதிரியே தான் சாஃப்ட்டு, ஆனால் நீ மாமியார் கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் என்னன்னு? ஆமாம் ரொம்ப அந்த அம்மா உஷாரு, பேசுனாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கும், ஜாகிரதை. அப்படியா? ஆமாம்மா. என்ன தெரியுமா, எந்த நாங்கள் 3 பேர் மாறி மாறி வீட்டுக்கு போவோம், எந்த மாப்பிள்ளை போனாலும் அந்த அம்மா வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எப்படின்னா கிச்சன் ஒட்டி டைனிங். அந்த அம்மா உள்ளேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கும்போது கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லும். எந்த மாப்பிள்ளை போனாலும் சரி, மாப்பிள்ளை எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னும். யார் போனாலும் அதே டைலாக் அடிக்கும், நம்பிடாதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம வழக்காடு மன்றம்லாம் போனவன், நம்மளுக்கு அது தெரியாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாதம் கழித்து நானும் என் ஒய்ஃபும் போகிறோம். கரெக்டாக அதே சுச்சுவேஷன், டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டாங்க,
சமையல் ரூம்ல இருந்து பாத்திரம் எடுத்துன்னு வராங்க. அவங்க சொல்ல போறாங்க, எது எனக்கு வாச்ச மாப்பிள்ளை இல்லை. நான் என்ன பண்ணேன், அத்தை நான் ஒண்ணு சொல்றேன் அத்தை, எனக்கு வாச்ச மாமியார்ல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சிரிச்சிச்சு அந்த அம்மா. அது என்ன நினைச்சிச்சு, இந்த சீனியருங்க எவனோ போட்டு கொடுத்துட்டு இருக்கான் நம்மள அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒண்ணு இல்லைங்க, சிரிச்சது. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கணவன் மனைவி சார், வாழ்க்கையில குடும்பத்துல கஷ்டம் வரும் சார், பிரச்சனை வரும். ஏன்னா அம்மாக்கும் ஒய்ஃபு இருக்கிற பிரச்சனைகள் 1008. ஆமாங்க, ஒரு 40 ஆம்பளைங்க ஒரே ரூம்ல 10 வருஷம் ஒண்ணாந்துருவாங்க சார், ஆம்பளைங்களா இருந்தா. இந்த லேடிஸ் அந்த மாதிரி இல்லைங்க, 2 பேர் அவ்வளவு பெரிய வீட்டுல சமாளிக்க முடியலங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயங்க, அவ்வளோ வந்து ஒத்துமையா இருப்பாங்க சார். ஒரு வாரத்துக்கு முதல் வாரம் நான் பார்த்துருக்கேங்க. என் ஒய்ஃப் எல்லாம் கல்யாணம் ஆகி அடுத்த நாள் சமையல் ரூம் போய் எங்க அம்மா கிட்ட, அத்தை உங்களை நான் அம்மானு கூப்பிட்டுமாச்சு. என் காதுல விழுந்தது. அப்படியே ஆஹா அப்படின்னு நினைச்சேன். எங்க அம்மா அதுக்கு மேல, நீ என் பொண்ணுமா, நீ மருமகளே இல்லை, என் பொண்ணு எங்க அம்மா. நல்ல டைலாக், பரவாயில்லையே நினைச்சேன் சார். ஒரே வாரம் தான், ஒரே வாரம் தான். இந்த கல்யாணத்துக்கு லீவ் போடுவோம்ல, அந்த ஒரு வாரம் முடிஞ்சு நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிற அன்னைக்கு டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தேன். என் ஒய்ஃப் சொன்னா, இன்னைக்கு நானே டிஃபன் செஞ்சேங்க அப்படின்னா. சரி வா வை அப்படின்னா டிஃபன் வச்சாங்க. இட்லி தான், என்ன ஒன்று 2 சட்னி, ஒரு மிளகா பொடி. எங்கள் அம்மா சாதாரணமாக இட்லி வைப்பாங்க, ஒரே ஒரு சட்னி தான் வைப்பாங்க, 2 எல்லாம் கிடையாது. இதுக்கே காலையில் ஒரு வாட்டி கேட்டுப்பாங்க, சட்னி அரைக்கவா இல்லை மிளகா பொடியே தொட்டுக்கிறியான்னு. இப்போ ஒய்ஃப் 2 சட்னி அரைச்சிருக்கான் சார். இட்லி பார்க்குறேன், அவ்வளோ நல்லா இருந்தது உண்மையிலேயே. ஒய்ஃப் பண்ணது சாஃப்டா மல்லிப்பூ மாதிரி கணக்கில். எங்கள் அம்மாவும் இட்லி செய்வாங்க சார், கல் மாதிரி இருக்கும். 2 இட்லி மேலே வயிறு ஃபுல்லாகிடும். என் ஒய்ஃப் இட்லி என்ன பண்ண சாப்பிட்டேன் சார், கடகடன்னு ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன் சார். என் ஒய்ஃபு பக்கத்தில் நின்று, இன்னும் 2 இட்லி போடவாண்ணா. போடுன்னு போடுன்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்படியே சாமி வந்த மாதிரி பெருமூச்சு வாங்கி நிற்கிறாங்க. பக்கத்தில் என் தங்கச்சி. என்னடா அது வம்பா போச்சுன்னு பார்க்குறேன். எங்கள் அம்மா என் தங்கச்சி சொல்கிறா, வாமான இரு, நம்ம இட்லி செஞ்சால் 2 தான் சாப்பிடுவான், இப்போ பற்றியா 4 சாப்பிட்டுட்டு இன்னொன்று கேட்குறான். அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. என் ஒய்ஃபுக்கு தெரியல என்னது, அந்த அரசியல் புரியல. என் ஒய்ஃபு இன்னும் வச்சுக்கங்க, எப்படி இருக்கு டேஸ்ட்டு, என்னன்னு சொல்றது. திரும்பி பார்க்குறேன், எதிர்க்க பார்க்குறேன், எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் என்னையும் ஊத்து பார்க்குறாங்க, நான் என்ன சொல்ல போறேன்னு. அப்புறம் வேற வழியில் எங்கள் அம்மாக்காக டைலாக்கை மாற்றி தானே ஆகணும். இன்னும் இருந்தாலும் சட்னி எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திருப்தி படுத்திட்டான். ஆனால் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்ட துணி வந்தது, காலர்கிட்டலாம் கருப்பு. அப்போ என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், இங்கே பாருமா காலர்கிட்டலாம் கருப்பு இருக்கு, நீ மிஷினில் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் காலர் க்ளீன் பண்ணிட்டு போடலாமேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் ஒன்று செய்யுங்க, எது இருந்தாலும் உங்கள் அம்மா கைப்பக்குவம் வராதுன்னு காலைல சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இதையும் உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருங்கன்னு. அப்படிதாங்க ஆரம்பிக்கும் சண்டை. இந்த அடுத்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி வருது, இப்போவே பக்குன்னு இருக்கு. நிஜமா கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. ஒரு 2 கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னால் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், பலகாரம்லாம் பண்ணி எடுத்துக்கோ, அம்மா அப்பாவை பார்த்துட்டு பலகாரம் கொடுத்துட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த கடைசி வார்த்தை அவனுக்கு பிடிக்கல, இந்த காலில் விழுந்து நமஸ்காரம். இருந்தாலும் என்ன பண்ணா, கண்டிப்பாக போகணுமாண்ணா, சாமி கும்பிட்டுருக்கோம், போய் அம்மா அப்பாவை பார்க்கவானா அப்படின்னு. சார் திட்டினே வரா சார் வழியெல்லாம், என்ன இல்லை கிருஷ்ணரை. ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி போய் தேவையில்லாமல் காலில் விழணுமேனு போகணும். போய் பார்க்குறோம், ஸ்வீட்டு கொடுத்தா காலையும் விழுந்தா பாவம். எங்கள் அம்மா அவங்களும் லேடி தானே, காலில் விழுந்த மருமகளை நல்லா இருமான்னு ஒரு வார்த்தை, அதோட முடிச்சிட்டு இருக்கலாம். அவ காலில் விழுறாங்க. அந்த நேரம் பார்த்து யஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு, மாமியாரும் ஒரு அம்மா மாதிரி தான் மனசில் வச்சுக்கோனாங்க. உருன்னு ஆயிடுச்சுங்க. நானும் தெரிஞ்சு போச்சு என் ஒய்ஃபு முகம் பார்த்தோன்னே. நான் அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். எங்கள் அம்மா சீடை எடுத்து வாயில போட்டாங்க. வாயில போட்டு சொல்கிறாங்க, இது என்ன சீடை, நல்லாவே இல்லையே, என்ன படிச்சிருக்கிற நீ, எது
ஏங்க என் என் ஒய்ஃபு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவா, பிஇ. அங்கே என்ன சீடை செய்யறது எப்படி சிலபஸாக இருக்குது. அதை விட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த காலத்துலலாம் நான் சீடை எப்படி செய்வேன் தெரியுமா அப்படின்னு. அப்போதான் நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சீடை செய்வாங்க, சீடை மாதிரியே இருக்காது, சும்மா கூட தான். ஏன்னா எங்கள் அம்மா செய்த சீடை எப்படி இருக்குன்னு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தானே தெரியும். அந்த காலத்தில் நான் எப்படி செய்வேன் தெரியுமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயும் சீடை நல்லா இருக்காது, ஆனால் லேடிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தப்புன்னுவாங்க, கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னுவாங்க, நெருப்பு ஜாஸ்தியாக ஃப்ளேம் வச்சுட்டேன்னுவாங்க. ஆக சீடை செய்ய தெரியாது. ஆனால் நல்ல காலம். இப்போ அதுக்கும் கம்மி பெரிய விஷயம், அதெல்லாம் வாய்ப்புகள் நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்வீட் ஸ்டால் போயிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா அவனே ஒரு பேக்கெட் கொடுத்துறான் 1000 ரூபாய்க்கு. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். கிருஷ்ணரே இப்பெல்லாம் சிரிச்சா மாதிரி உட்காந்துக்கிறாரு எங்கள் வீட்டில். ஏன்னா பட்சணம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும், அதனால கவலை கிடையாது. ஏதோ ஒன்று சரி, எந்த தகராறானாலும் பெரிய பிரச்சனைங்க, அதை நம்ம தான் சமாளிக்கணும். பிரச்சனைகள் வரும், குடும்பம்னா பிரச்சனைகள் வரும், வந்தால் தான் குடும்பம் இல்லையா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார். ஒரு டிவி இருந்த வீடு சார் எங்களுது. எங்கள் அம்மா ஒரு சீரியல் பார்க்குறாங்க, எங்கள் அம்மா பார்க்குற சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு என் ஒய்ஃபு தனியாக ஒரு சீரியல், அது வேற சேனலில் வருது. அதுக்காக ஒரு சண்டை. நான் பார்க்குற 8:30 மணிக்கு சீரியல் உங்கள் அம்மா அவங்க பார்க்குற சீரியல் ஐயோ, நான் சீரியலை பார்க்காதீங்கன்னு சொல்லணும், விட மாட்டுறாங்க. கட்சியில் பார்த்தேன், என் ஒய்ஃபை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணேன், இது விடுமா, என்ன இப்போ இன்னொரு டிவி உனக்கு வாங்கி தரேன், ஒரு 21 இன்ச்சில் வாங்கி ரூமில் நம்ம ரூமில் வச்சுக்கலான்னு. அப்போ அவ சொல்கிறா, அப்போ உங்கள் அம்மாவுக்கு 32 இன்ச்சு எனக்கு 21 இன்ச்சா. அதாவது டிவி சரி இன்ச்சில் 1 இன்ச்சு கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்குது பெரிய கஷ்டம் சார் உண்மையிலேயே. இப்போ எல்லாம் மாறி போச்சுங்க. வீட்டில் வேலை செய்ய லேடிஸ்க்கு கஷ்டம், சர்வெண்ட் வர்றது. அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்க, அவங்க நமக்கு நல்ல காஃபி கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க வந்தவொடனே சும்மா திக்காக டிகாஷன் காஃபி குடிச்சாதான் அவங்க வேலை ஆரம்பிப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை காட்சியை மாற்றுறாங்க நம்ம வீட்டில். என்னன்னா, ஏதாவது வேலை சர்வெண்ட் வராங்களா, அந்த சர்வெண்ட்டை அம்மா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்துட்டாங்க வச்சுக்கேன், என் ஒய்ஃபு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. என் ஒய்ஃபு கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்மிஸ். அன்றைக்கி என் ஒய்ஃப் சொல்கிறா, நான் சொல்கிறேன் ஏன் அடிக்கடி சர்வெண்ட்டை மாற்றிட்டு இருக்கீங்க, சர்வெண்ட் கிடைக்குது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, என் ஒய்ஃப் சொல்கிறா, இல்லைங்க அந்த 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 சர்வெண்ட் வந்து உங்கள் அம்மாவோட ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்குது, எப்போவுமே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து பேசின்னு இருக்கு அப்படின்னு. சார் எல்லாமே பிரச்சனை வரும். இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட நம்ம குடும்பங்களில் வந்து ஒற்றுமை அதெல்லாம் முன்னால் இருந்த அளவுக்கு இப்போ இல்லைன்றது தான் உண்மை இல்லையா. சாதாரணமாக 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம இலக்கியங்களில் படிச்சிருக்கோம், கதையில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம். அதாவது வந்து கணவன் சாப்பிட்ட தட்டில் வந்து அவன் சாப்பிட்டு எழுந்த உடனே மனைவி சாப்பிடுவாங்க, அந்த தட்டில் அந்த இலையில தான் சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய தமிழ் மரபுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ, எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஏன் நம்ம சாப்பிட்ட தட்டில் தான் ஒய்ஃப் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ரசம் சாதம் சாப்பிடும் போதேங்க அதட்டெல்லாம் ஒரு குரல், சாப்பிட்டு தட்டி அப்படியே வச்சுட்டு போயிடாதீங்க, அதை கழுவி செல்ஃபில் வைங்கன்னு. நமக்கு ஏண்டா சாப்பிட உட்காந்தோன்னு ஆகிடும். எல்லாமே அப்படிதான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 6 மணிக்கு எழுப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க, நான் என்ன அலாரமா ஆரம்பிச்சிட்டேன். நானும் தான் ஆஃபீஸ் போகிறேன், நீங்களும் தான் ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் எழுந்துக்க மாட்டீங்களா? 6 மணிக்கு எழுப்புன்னு சொன்னது ஒரு தப்பு, குத்தமா சார்? சண்டை ஆரம்பிச்சு அலாரமே வைக்கல, விடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் சமாளி. அதாவது அவங்களோட உலகமே வேற சார். அன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன், நம்ம ரஜினி சார் இன்டர்வியூ வரலன்னுட்டார்ல, அது கட்சியாக வரலன்னுட்டார். அதாவது வந்து நான் காலேஜில் படித்ததுலேருந்து எதிர்பார்த்துன்னு இருந்தது. அது அவ்வளோ சோகத்தில் உட்காந்து இருக்கேன். என் ஒய்ஃபு கிடுக்கிடுன்னு வந்து எங்க மாவு உயரமாகவே ஆகலைங்கன்னா, எனக்கு ஒன்றும் புரியல. மாவு என்ன உயரமாக ஆகணும்னு? அது ஒன்றும் இல்லை சார், அரைச்சி வச்ச உடனே புளிச்சு கொஞ்சம் ஹைட் ஆகுமா, அன்றைக்கி ஆகலையா. நான் எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருக்கிறேன், அவங்க கவலை அவ்வளோதான், மாவு உயரம் ஆகலைன்னா. அப்புறம் நான் சொன்னேன்,
50 வயசு ஆகுது, நானே இன்னும் உயரமாகல, அதுக்கே கவலைப்படல, போயிட்டு வா அப்படின்னு. எல்லாமே கஷ்டம். அதுலயும் இந்த இந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளை வளர்ப்புல கூட எனக்கு ரொம்ப அதெல்லாம் இதுங்க. பெண்கள் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. குழந்தைங்க வளர்க்கறதுன்னுமோ அவங்க மட்டும்தான் வளர்க்குற மாதிரியும், நம்ம சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரியும் எல்லாம் தான் இருக்கும். ஆஃபீஸ்ல இருந்து 5 மணிக்கு டயர்டா வரும்பொழுதுங்க, இந்தாங்க அப்படின்னு குழந்தைய கையில கொடுத்துட்டு வேடிக்கை காட்டுங்க. என்ன வேடிக்கை காமிக்குதுங்க வீட்டுக்குள்ள? நம்ம பையனா இந்த இந்த நிலால நடக்கிற மாதிரி சோபால அப்பதான் அழுக்கு காலோட நடப்பான். சரிங்களா? கரெக்டா ஸ்கெட்ச் பென்னு மார்க்கர் எடுத்து செவுத்துல கிருக்குவான். அவனுக்கு விளையாடுற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு அந்த மாதிரி. ரொம்ப டென்ஷன் ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியாது. தூக்கி வச்சு சொல்லுவாங்க, சார் நம்ம குழந்தை தான், ஆனா கையில 7 கிலோ கையில தூக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு என்னன்னாங்க, குழந்தைய சாப்பாடு போட்டு 5 மணி வரைக்கும் குழந்தைய நல்லா தூங்க வச்சிருவாங்க. சரியா? தூங்க வச்சுட்டு அந்த 5 மணிக்கு அவன் வந்து ரொம்ப பிரிஸ்கா எழுந்துப்பான் வாழ்த்தனம் பண்றதுக்கு. அந்த நேரத்துல நம்ம ஆபீஸ்ல இருந்து வந்தோன்னா நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. அவனுக்கா இடுப்புலயா இருக்கணுங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். நம்ம வந்து விளையாட்டுக்கு வெளில கூட்டி போய் இந்த எதிர் வீட்டு ஆண்டி பாடுறா, எவ்வளோ ஆண்டிக்கு ஹாய் சொல்லிட்டா, ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு அந்த பையன் நம்ம குழந்தைய வச்சுன்னு பேசலாமேன்னு ஆண்டியை பாடுறான்றோம். அவன் உள்ள போடணுவான். என்னன்னா அவனுக்கு நம்ம இடுப்புலயே இருக்கணும், ஆனா அவங்க அம்மா கிட்டக்க நிக்கணும். அவனுக்கு அவங்க அம்மா மூஞ்சி பார்க்கணும்னு ஆசைங்க. நமக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ரொம்ப டென்ஷன். டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போகிறோம், அங்கே போய் எங்கிட்ட கொடுத்து வேடிக்கை காமிங்க குழந்தைக்குன்னா. டாக்டர் வீட்டில் என்னங்க குழந்தைக்கு வேடிக்கை காமிக்கிறது? நான் அப்படி நர்ஸை காமிச்சேன், இது மாதிரி நர்ஸை காமி. அவன் அதை பார்த்தோன்னே ஓன்னு அழுகுறான். என்னன்னா அந்த அம்மா தான் அவனுக்கு ஊசி குத்தம், அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஓன்னு அழுகுறான். இதெல்லாம் விட என்ன கஷ்டம்னா, எல்லா வீட்டு பெண்களுக்கும் ஒரு, இது இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காலையும் நான் பார்த்துருக்கேன், எல்லா வீட்டு தாய்மார்களுக்கும் தங்கள் குழந்தை மாஸ்டர் இன் ஆல் சப்ஜெக்ட் ஆகணும்னு ஆசை. எல்லா குடும்பத்திலையும். அதாவது பையனா இருந்தா அவன் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ஸ்விம்மிங்கில் ஃபர்ஸ்ட் வரணும், பாட்டில் ஃபர்ஸ்ட் வரணும், இன்ஸ்ட்ருமெண்டல் ஏதாவது கற்றுக்கணும், கராத்தேல பிளாக் பெல்ட் உடனே வாங்கணும், குங்ஃபு தெரிஞ்சிருக்கணும், பாடணும், முடிஞ்சா இது வாசிக்கணும். பெண்களா இருந்தது வச்சிங்களேன், அந்த பொம்பளை குழந்தை கண்டிப்பா பாட்டு கற்றுக்கணும், பரதநாட்டியம் கற்றுக்கணும். பரதநாட்டியம் கூட அரங்கேற்றம் வரையும் தான். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த ஆல்பம் சீடியை வைட்டு வர்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த சீட் பார்க்குற வரையும் காபி கூட குடிக்க மாட்டாங்க. அது மாதிரி நமக்கு குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்க கிட்ட கேட்கறது இல்லை. என் பையனை எத்தனை ஸ்விம்மிங் கிளாஸ்ல சேர்த்துட்டான், அவனுக்கும் காத தூரம். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம தான் கூட்டி போனோங்க. டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டி போனோம். மெரினா பீச் பக்கம் போனாரு என் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் உள்ள கூட போக மாட்டான், சுண்டல் வாங்கித்தான் சொல்லுவான். இப்போ அவன் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கான். ஸ்விம்மிங்ல டெவலப் ஆனானோ இல்லையோ, ஒரே நேரத்தில் 2 போட்டலாம் சுண்டல் சாப்பிட்றான். சரியா? சாப்பிட்டுட்டு தான் ஸ்விம்மிங் போகிறான். என் ஒய்ஃப் இன்னைக்கு கேட்குறான், ஏங்க சாதாரணமாக ஸ்விம்மிங் பண்ணாக்கா நிறைய பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம பையன் ஸ்விம்மிங் போயிட்டு வந்துட்டு பசியே இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்? 2 பேக்கெட் சுண்டல் சாப்பிட்ருக்கோம். அதனால எதுவாக இருந்தாலும் நாம தான் உஷாரா இருக்கும். பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வராம இருந்தாக்கா தான் தப்பு. அதே மாதிரி மற்றவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்களோன்னு கவலையே படக்கூடாதுங்க. ஏன்னா சொல்றதுக்காகவே மீதி பேர் சுத்தின்னு இருக்கிறான். அன்னைக்கு ஒருத்தன் என்ன பார்த்து, சார் தடுப்பூசி போட்டீங்களான்னு. நான் 2 ஊசியும் போட்டுட்டேன்னு. ஃபீவர் வந்துதா அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக ஃபீவர் வரல, ஊசி போட்டு ஃபீவர் வரல. சார் அவன் சொல்றான், ஃபீவர் கண்டிப்பா வரணும், ஃபீவர் வரலன்னா அந்த ஊசியில ஏதோ கோளாறு, இப்பெல்லாம் டூப்ளிகேட்டும் வருதான்ட்டான். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க சார், ஏன் ஃபீவர் வரலன்னு நான் பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் 2 ஊசி போட்டுக்கிட்டேன், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு. ஏன்னா எனக்கு ஃபீவர் வரலன்னு. ஸோ ஏதாவது நம்மளை வந்து கேள்வி கேட்டே சாகடிக்கிறவன் இருக்கிறான். சில பேர் வந்து எது கேட்கக்கூடாதோ அதை கேட்பான். பார்த்துக்கிட்டீங்களா? வீடு வாங்கினேன், எங்கள் மாமா வந்தார். அதாவது சில பேர் சில இதில் நாகரிகமாக பேசாமல் இருக்கிறதுமே தெரியாது. எங்கள் மாமா வந்தார், நம்ம சொந்தக்காரன் எப்படி இருப்பான், எங்கள் மாமா வந்த உடனே கேட்குறாரு, எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் நீ கொடுக்க போகிற? வந்தம்மா கிரகப்பிரவேசத்துக்கு விஷ் பண்ணம்மா, ஒரு வடை பொங்கல் இட்லி
போயிடணும். எவ்வளோ ஆச்சு அப்படின்னாரு. சொன்னேன். இந்த முறுக்கு கம்பி தானே. டேய் நீ என்ன கான்ட்ராக்டா, நீ முறுக்கு கம்பி போட்டியா, பெயிண்ட் போட்டியா, எல்லா கேள்வியும் கேட்டாருங்க. அவர் வந்து குறை கண்டுபிடிக்கணுன்னே பார்த்துனுங்கிறாரு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, வாசப்படி ஏப்பா நீ வந்து வாஸ்துப்படி தானே கட்டின அப்படின்னாரு. ஆமாங்க, ஆமாமாம்மா வாஸ்துப்படி தான் கட்டினேன். இல்லையே, வாஸ்து மாதிரி தெரியலையே சொன்னாரு. வாஸ்துப்படிதான், சீன வாஸ்துப்படி தப்புப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், மாமா நான் வீடு வந்து மெட்ராஸ்ல கட்டிக்கிறேன், பீஜிங்லயா கட்டியிருக்கேன் சீன வாஸ்துப்படி பார்க்கறதுக்கு அப்படின்னா சொல்றாருங்க. படிக்கட்டு தப்பு. படிக்கட்டு எப்படி இருக்கணும் தெரியுமா? அதாவது லாபம் நஷ்டம் லாபம். அப்போ கடைசியா கால் வைக்கிறது லாபத்துல கால் வைக்கணுமா. முதல் கால் வைக்கிறது லாபம் நஷ்டம் லாபம். ஆனா உன் வீடு லாபம் நஷ்டம், அதனால நஷ்டம். எப்படி கிரக பிரவேசத்துக்கு வந்த மாமா என்னை விஷ் பண்ற விதம், என் ஒய்ஃப் அப்பவே பக்கத்துல வந்து ஏங்க பேசாம இச்சிடலாமான்றா. எது கிரக பிரவேசம் அன்னைக்க. நான் சொன்னேன், இப்பதான் நீ பூஜை போட்டு காமதேனு உள்ள வந்தது, இப்பவே இடுக்கத்தை பத்தி பேசணும். சார் அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க, இந்த வாஸ்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் சார் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு முறையும் என் வீட்டு படிக்கட்டு கிட்ட வந்த உடனே எங்க மாமா சொன்னதுதான் நாலு வரும், லாபம் நஷ்டம். சரி நஷ்டத்துல கால் வைக்க போறோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாசப்படிக்கிட்டு நிப்பங்க, ஒரே ஜம்ப், இந்த கங்காரு ஜம்ப் பண்ற மாதிரி ஜம்ப் பண்ணுவேன். லாபம் நஷ்டம் இல்லை, லாபம். அப்படி இப்ப என்னாச்சு, எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரியா? வாஸ்துபடி நான் கால் வைக்கிறது லாபத்தை, வேற வழி இல்லை. இதுக்காகவே நிறைய பேர் சொல்றதுக்கு சுத்தின்னு இருக்கான். சார் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிங்க சார். மற்றவர்களை ஒன்னே ஒரு 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 இது சொல்றேன், மற்றவர்களை நீங்கள் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நிறைய பேர் நமக்கு வந்து இல்லை, மற்றவங்களை பாராட்டுன்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது இல்லை. நான்லாம் அப்படி இல்லை, யாரை பார்த்தாலும் பாராட்டுவோம். அது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா சார். என்னோட வைஸ் பிரசிடென்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த அம்மா. அதாவது அந்த அம்மாவுடைய கான்செப்ட் என்னன்னா, நீ வந்து வேலை செய்ய இல்லாத, ஆனால் ஆன் டைமுக்கு ஆஃபீஸில் இருக்கு. அவங்களுக்கு அதான், அவங்களுக்கு என்னன்னா ஆன் டைம்ல ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் மனுஷன்னு அர்த்தம். ஏன்னா அதுலயே பொறுப்பு இல்லாம தான் சொல்லுவாங்க. சார் நான் 2 நாள் லேட்டா போயிட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், லேட்டா போன உடனே என் ஆஃபீஸு என்னோட பக்கத்து சீட்டுக்காரன் சொன்னா, மேடம் கோவமா இருக்காங்க, நீ நேற்றும் லேட்டு இன்னைக்கும் லேட்டு, மேடம் உள்ள கூப்பிடுறாங்கன்னு போனா அந்த அம்மா கொஞ்சம் கோவமாக தான் இருந்தது. வாட் மிஸ்டர் மோகன் சுந்தரம் எவ்ரிடே யூ ஆர் கமிங் லேட் அட்டாச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்மளும் டென்ஷன் ஆகி, ஏன் மேடம் நான் சரியா வந்தேனே, அப்பெல்லாம் நீங்க கேட்கலையே, ஒரு நாள் லேட் ஆனதுக்காக இவ்வளோ அதெல்லாம் கேட்கவே கூடாது. நான் ரொம்ப தெளிவா, மேம் இன்னைக்கு நீங்க வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேடம், அவ்வளவுதான். கோவம்லாம் சொயின்னு இறங்கிச்சு. சார் உங்க சாரி நல்லா சூட் ஆகுதுன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ரியலி தேங்க்யூ. எங்க ஹஸ்பண்ட் கூட காலையில அதான் சொன்னாரு. அதாவது அந்த வீட்லயே கிண்டல் பண்ணி அமைச்சுக்கிறான். சரி, அவங்க ஹஸ்பண்டு, எங்க ஹஸ்பண்டு கூட அதான் காலையில சொன்னாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சார். எதுவா இருந்தாலும் சரி சார். எங்க மாமா ஒரு வீட்டுக்கு போனாலும் மாப்பிள்ள வாங்க அதெல்லாம் கிடையாது. காலிங் பெல் அடிச்சு கதவு திறந்து உத்து பார்ப்பாரு, ஏதோ குரியர் பாயை பாக்குற மாதிரி பார்ப்பாரு. அப்புறம் அடுத்த கேள்வி, சாப்பாடை உட்கார்ந்த உடனே அடுத்த கேள்வி, மாப்பிள்ள ப்ரமோஷன் வந்துதா அப்படின்னு. வாரம் ஒன்னாலும் கேட்பாருங்க ப்ரொமோஷன் வந்துதான்னு. ஏதோ அவர் வேலை செய்யும் போது மாசம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில வச்சுக்கிறதே பெரிய விஷயம் ஆபீஸ்ல. சரியா? இதுல ப்ரொமோஷன் எங்க வாங்குது? ரொம்ப கடுப்பா இருக்கும். இந்த எரிச்சல் அப்படியே இருந்துன்னே இருந்தது. இப்போ எங்க மாமனார் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்காரு. டக்குன்னு இந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்ணாரு, அவருக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. டக்குன்னு ஒரே வழி, நல்லதும் செய்யணும், ஆனா அதை வந்து நம்ம மாமா நீங்க கவலைப்படாதீங்க, ஆம்புலன்ஸ் எடுத்து நேரம் அப்போலோவுக்கு வந்துருங்க, அப்போலோவில் அட்மிட் பண்ணி செலவு நான் பார்த்துக்கிறேன்னு டக்குன்னு என்ன பண்ணாரு, உஷாராயிட்டாரு. இல்லை நான் இங்கேயே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன்ட்டாரு. இப்போ நம்ம நல்லது செஞ்ச மாதிரி ஆச்சு, உண்மை அவருக்கு தெரியுன்றதுனால அவரும் தெளிவாகிட்டார்.
இந்த மாதிரி நம்ம நம்ம அதை அப்படியே நேர்மறையா எடுத்துட்டு போனோம் சார். சார் ஒன்றும் இல்லை, மேனேஜர் ஆஃபீஸில் நமக்கே தெரியும் அவன் எப்படின்னு. அவன் நம்மகிட்டே சொல்கிறான், சார் என்ன மாதிரி ஒருத்தர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு என்ன கேட்குறான். நல்லா தெரியும் அவன் திருடன்னு. ஆனால் நம்ம வந்து சார் நீ திருடன் சார்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை சார், விடுங்க சார், உங்களுக்கு தெரியாதா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியாதான்றதுலேயே எல்லாம் தெரியும். ஒன்றுமில்லை, சிரித்து வாழுங்கள். சிரித்து வாழ்வதற்கு என்ன, மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள். மனிதர்களை புரிந்து கொள்ளணும்னா எப்படின்னா, ஆமா சார் நீங்க பீட்சா ஆர்டர் பண்ணுங்களேன், எப்படி வருதுங்க, ஸ்கொயர் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறோம். ஓபன் பண்ணி பாக்குறீங்க, பீட்சா ரவுண்டா இருக்கு. எடுக்கிறீங்க, ஒவ்வொரு பீஸும் ட்ரையாங்கிள் இருக்கு. அதான் பீஸா. மனுஷனும் அப்படிதான், பீஸா மாதிரி தான். பார்க்க ஒரு மாதிரி இருப்பான் சார், பழக ஒரு மாதிரி இருப்போம், ஆனா உண்மையிலேயே உள்ள வேற மாதிரி இருப்போம். ஆக மனிதர்களை படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எதையுமே பாசிட்டிவா நினைங்க. சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போறாருங்க ஃப்ளைட்ல. விடிய கால ஃப்ளைட்டு ஏறியாச்சு. டெல்லி இறங்கத்துக்கு முன்னால சொல்றாங்க, எப்பவுமே பனி மூட்டம், அதனால திரும்பி போங்கன்ட்டாங்க பெங்களூருக்கு. ஃப்ளைட்டு திரும்பி பெங்களூர் திரும்புது. பெங்களூர் கிட்ட வரும்போது மறுபடியும் சொல்றாங்க, டெல்லியில கிளியர் ஆயிடுச்சு, யூ கேன் கோ டு டெல்லின்ட்டான். ஸோ திருப்பியும் டெல்லி போறாங்க. சாமி பக்கத்துல ஒரு யங்ஸ்டர் இருந்தான். அவன் சொன்னான், சாமி உங்களுக்கு கோவம் வரலையா, இன்னும் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி பண்றான், இங்க இருந்து டெல்லி, டெல்லியில இருந்து பெங்களூரு, திருப்பியும் இங்க இருந்து வெஸ்ட் ஆஃப் டைம், உங்களுக்கு கோவம் வரலையா, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுவாமிஜி சொன்னாராம், நீ அதை அப்படி பார்க்க கூடாதுப்பா, ஒரே டிக்கெட்டு வேலையில 3 வாட்டி நம்மளை டெல்லி டு பெங்களூர் கூட்டிட்டு போறாங்களே, அந்த மாதிரி அதான் பாசிட்டிவ். சார் இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் சம்பவம் சார். மதர் தெரேசா விடிய காலையில் ஃப்ளைட்டு கல்கட்டா டு டெல்லி, விடிய காலையில் ஃப்ளைட்டு அவங்க போயிட்டு சொல்றானுங்க, ஃப்ளைட்டு டிலேடு பை 2 hours. எல்லாரும் டென்ஷன் ஆகிறான், எல்லா பேசஞ்சரும் ஆச்சா போச்சான்னு கத்துறானுங்க. மதர் மட்டும் பிரைஸ் தள்ளாடுன்ட்டு போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒரு ஆள் கேட்டிருக்கு, மதர் உங்களுக்கு கோபமே வரலையான்னு. மதர் சொன்னாங்களாம், ஏன் கோவப்படணும், கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால நான் சரியாக ப்ரே பண்ணாமல் வந்துட்டேன், ஆனால் கடவுள் வந்து டிலே பண்ணி என்னை நிம்மதியாக ப்ரே பண்ண வச்சாருன்னு. அதுதான் அந்த மாதிரி எதையுமே நேர்மறையாக பார்த்தால் உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் சார்லி சாப்ளின் நகைச்சுவை கலைஞன் இல்லை அவர் இந்த உலகத்தில். சார் ஹிட்லரு மிகப்பெரிய கொடூரவாதியாகவே காமிச்சிட்டு இருக்கும்போது ஹிட்லரை வச்சு நெகட்டிவாகவே சிரிக்கிற மாதிரி படம் எடுத்து அதை ஹிட்லர் பார்த்து கோவப்படல சார், சிரிச்சார். அந்த அளவு ஒரு நகைச்சுவை கலைஞர் அவர். ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது, அங்கே உங்களுக்கு தான் தெரியுமே இண்டோர் ஆடிட்டோரியத்தில் அவர் பேசும்போது அந்த ஸ்டைல், நம்ம ஊர் ஸ்டைலு, மேற்கத்திய ஸ்டைல் என்னன்னா, ஒரு நல்ல கொட்டேஷன் சொன்னாலும் ஒரு நல்ல ஜோக் சொன்னாலும் எல்லாரும் பாராட்டும் போது எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காருவாங்க. ஸோ சார்லி சாப்ளின் பேசுறாரு, எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்கார்ந்தாங்க சார். நம்ப மாட்டீங்க, அவர் சொன்ன ஜோக்கியே திருப்பி சொன்னாராம். சொல்லி முடிச்சுட்டு அதே ஜோக்கியே திருப்பி சொன்னார். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, ஆடியன்ஸ்ல ஒரு 50% ஆளுங்க எழுந்து நின்று கை தட்டாங்க. திருப்பியும் அதே ஜோக்கிய, வேற எதுவும் பேசாம அதே ஜோக்கிய 3வது வாட்டி சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க மரியாதைக்காக எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்கார்ந்தாங்க. சார் நீங்க நம்ப மாட்டீங்க, 4வது வாட்டியும் அதே ஜோக்க சொன்னார். எவனும் எழுந்துக்கல, யாரும் எழுந்துக்கல. ஏன்னா ஒரே ஜோக்கு 4 வாட்டி எவன் இருப்பான், எழுந்துக்கல. அப்ப சாப்ளின் சொன்னாராம், சிரிப்பு வரவழைக்கிற ஒரு நகைச்சுவைக்கே 2வது முறை உங்களால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், மனசுக்கு மகிழ்ச்சி தர நகைச்சுவையை உங்களால் 2வது முறை ரசிக்க முடியவில்லை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே என்றைக்கோ நடந்த துன்பத்தை மட்டும் ஏன் நினைத்து நினைத்து துன்பப்படுகிறீர்கள்? துன்பத்தை மறந்து விடுங்கள், என்றைக்கும் இன்பத்தை நினைத்திடுங்கள் என்று சார்லி சாப்ளின் சொன்னதை போல நீங்களும் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள். எதையும் நேர்மறையாக பார்த்தால் உங்களுக்கு சிரிக்க தோன்றும். சிரிப்பு என்பது பழக்கம் அல்ல, அது மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டியது. இன்னைக்கு நமக்கு நிறைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால் சிரிப்பை தொலைத்து விட்டோம். தொலைந்த சிரிப்பை மீண்டும் கையில் எடுத்து எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்த அருமை நண்பர்களுக்கு
எல்லா அனைவருக்கும் ரொம்ப நன்றியை